Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து என்விரான்மெண்ட்ல வந்து அதிகமாக கேட்கப்படுற கேள்விகள் வந்து நேஷனல் பார்க்ஸ். ஸோ நேஷனல் பார்க்லாம் என்னென்ன இருக்குது, அந்த நேஷனல் பார்க்குடைய தன்மை என்ன, அதாவது அவருடைய தட்பவெப்பம் என்ன, காலநிலை என்ன, இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஹைலைட்டடாக படிக்கணும். இந்த என்விரான்மெண்ட் ஈக்காலஜி வந்து ஜியாகிரஃபிலே ஓரளவு கவர் ஆயிரும். பட் மோஸ்ட்லி என்விரான்மெண்ட் அப்படின்னு தனியாக படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய கேள்விகள் வருது. நம்ம வந்து கொஞ்சம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். நிறைய வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்போம். நாளைக்கு தான் சொல்லிடுறேன். எப்படி காண்படுத்துவாங்க பாருப்பா. அப்பா நீ பார்க்கவே இல்லையாப்பா? அந்த ரோட்டை நீ பார்க்கவே இல்லையா? என்னது அந்த ரோட்டு சொல்லியாச்சா? அப்படிதான் இருக்குப்பா, அப்படிதான் இருக்குது. ஐயப்போ அப்படிதான் இருக்குப்பா. ஐயுவா என்னது? அப்படி என்னப்பா என்னது? ஜா 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 சா ஷா ஷா ஹா ஹா ஷா இக்ஷா. இக்ஷா அதாவது இக்கு சொல்லக்கூடாது. ஷா 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 இக்கு வந்து சைலண்ட். ஷா லக்ஷ்மி அப்படி சொல்லணும்ல, லக்ஷ்மி. அந்த இக்ஷு. வெரி குட். எஸ், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த கோவிலுக்கு சேவலுக்கு பேர் என்ன? இதோட ஸ்பெல்லிங் என்ன? காணா நெடில் குரில் நெடில். குரில்னா சின்ன எழுத்து, நெடில்னா பெரிய எழுத்து. அப்பா படிச்சு படிப்பா. அப்ப படி, சத்தமா படி. நான் படிக்கிறேன். சரி படி படி, அது தோண படிக்க. அப்படிதான் வரவா வரி வரி வரிகள். பள்ளி பள்ளிகள். பள்ளி ஒருமை. பள்ளினா ஒருமை, பள்ளிகள்னா பன்மை. பன்மைனா என்ன? நிறையா. ஒருமைனா ஒன்று, ஒண்ணுதான். ஆமா. இப்ப இது என்னது? புக்கு. இது இல்ல, இது புக்கு வச்சுக்கோ. புத்தகங்கள். இது புத்தகம். இது புத்தகங்கள். ஒன்னு இருந்தா புத்தகம் ஒருமை. சிம்பிளா பன்மைனா கல் சேர்த்து. கரெக்ட் தான். ஓகே. நீ பார்த்தே படிமா. கனி கனிகள், எலி எலிகள், பள்ளி பள்ளிகள், கை காய் காய்கள், உடல் உடல்கள், உடல் உடல்கள். அப்போ கரெக்ட் தானே? உடல் உடல்கள், உடல் உடல்கள். அப்ப உடல் உடல்னா உடல்னா இது உடல், இது இது எல்லாம் சேர்ந்தது உடல். நான் எனக்கும் இருக்கு இல்லையா உடல். ஸோ இது உடல்கள் சேர்ந்தது. அம்மாவுக்கும் உடல். நான் நிறைய பேருக்கு உடல் இருந்தா உடல்கள். பாப்பா ஊர்கள். ஊர்ன்றது இதெல்லாம் நம்ம படிமானி படிச்சு நியாயம் பேசிட்டே இருக்காது. அடுத்தது ஊர்கள். அந்த காலத்துலாம் போன் கிடையாது. போன் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சாலும் எல்லாரும் வீட்லயும் இருக்காது. அப்பெல்லாம் ஒரு யாருக்காவது பாட்டிக்கு ஏதாவது சொல்லணும்னா எப்படி சொல்லுவ?
இப்ப ஃபோன் பண்ணி சொல்றோமா, அப்பதான் ஃபோன் இல்லையே, எப்படி சொல்லுவ? எப்படியும் சொல்ல முடியாது. போஸ்ட் ஆபீஸ் போய் எழுதி எழுதி தந்தியில கொடுக்கணும். தந்திரது அதான் ஸ்பீடா போறது, உடனே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. யார் கொடுப்பாங்க? அங்க போஸ்ட் மாஸ்டர் இருப்பாங்க, அந்த வீடு. அந்த மாமா போய். அப்படிதான் அந்த ஊர்லயா? அந்த ஊர்ல இல்ல, எங்க ஊர்ல? அந்த ஊர்ல இல்ல. நீ நாளா சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எல்லார் வீட்லயும் போன் இருக்காதுல்ல. எங்க போன்? உங்க வீட்லனா எந்த வீடு? உங்க வீடு சித்திரம். டேய் அதை நோண்ட கூடாதுடா, என்னடா இப்படி பண்ற? நல்லா பண்ணுவி. சரி, அதனால தந்தி. ஓகே, அடுத்து அப்பா என்ன பேசிட்டே வந்துட்ட? நீ பெட்ரூம்ல உட்கார்ந்திருக்கோ, வாய் மூடிட்டு உட்கார்ந்திருக்க. கவனி, தந்தி, கிளி, தமிழ், நீல், நிழல், நிழல், நீல், நிழல், 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 மிலர்னா என்னடா? நிலா. நிலாவா? ராவுடுது. நீ புள்ளி வச்சிருக்க. நிலா. நிலா. நிலாவுக்கு நிலான்னு வருது. புள்ளி வைக்க கூடாது. 9 மார்க்ஸ் தான் போட்டிருக்காங்க 10க்கு. தப்பு வாங்கிட்டேன் பாரு. தமிழுக்கு நீ போட முட்டியா, அதான் ஒரு மார்க் குறைச்சிட்டாங்க. ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது வந்து 3 கேட்டகரிஸாக பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா கானிஃபெரியஸ் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட் அண்ட் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்னு 3 கேட்டகரியாக பிடிக்கிறாங்க. இப்போ சொல்லு, இப்போ பிடிப்பா. ஓகே, கிளி, கிளி, வில், கனி, மணி, ஏனி, ஏனி கருத்து என்ன? மாசி, மாசி, பசி, சிரி, காசி, காசி, படி, சிரி, சிரி. அடுத்தது என்ன? ஏரி. ஏதானே சொன்னேன். சொல்லு. ஏரி, ஆணி, ஆடி. ஆடி சொல்லிருக்கேன். அது மாறி, மாடி, மாறி, மாடி. அவ்வளோதான். எல்லாமே தெரியுது உனக்கு, வெரி குட். இந்த படி. அடுத்த 15 15 கரெக்ட்டா? 15 15 வாங்குனே. அப்பா 15 15 வாங்கிட்டேன். பாப்பா 15 15 வாங்கிட்டேன். அதுக்கு போய் நோட்டை மூடிட்டாங்களா, மூடிட்டு இப்போ 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 கொடுத்துட்டு போடு சொல்லிட்டு போயிட்டாங்க. கானிஃபெரியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கறத வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, the cold region with high rainfall, அதாவது அதிகமான ரெயின்ஃபால் இருக்குமா, கோல்ட் ரீஜியன், அதாவது ரொம்ப குளிர்ந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, லாங் வின்டரும் ஷார்ட் சம்மரும் இருக்கலாம். அதாவது ஒரு வருடத்துல அதிக பனிக்காலமும் குறைந்த வெயில் காலமும் இருக்கும்னு சொல்றாங்க.